இது புர்னேயில் உள்ள ஆர்டிஓ ஆஃபீஸு. புர்னேயில் வந்து லேண்ட் டிரான்ஸ்போர்ட்னு சொல்லுவாங்க. டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கான உள்ள ஆவணங்கள் பாஸ்போர்ட் காப்பி, இந்தியா லைசன்ஸு, அது இல்லாமல் இந்தியன் எம்பசியில் போய் அது உறுதி லெட்டர் வாங்கிட்டு வந்துட்டு கம்பெனியோட நம்ம எந்த கம்பெனியில் வேலை பார்க்குறோமோ அந்த கம்பெனியோட அப்ரூவ்டு லெட்ரு வாங்கிட்டு வந்து இங்கே 10 வெள்ளி கொடுத்து ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கொடுத்தோம்னா நமக்கு ஒரு டேட்டு சொல்லுவாங்க. அந்த டேட்டில் வந்தோம்னா மொத்தம் 120 கேள்விகள் இருக்கும். சாலை விதிகள் எப்படி என்று. அந்த விதிகளில் நம்ம 30 சொல்லிட்டோம்னா போதும், நம்ம பாஸ் ஆகிடலாம். அது தெரியாது அப்படின்னாக்கா அங்கே புக்கு விற்கும் 5 வெள்ளி கொடுத்து அந்த புக்கை வாங்கி நம்ம 120 கேள்வியும் மனப்பாடம் பண்ணிக்கிட்டோம்னா அவங்க கேள்வி கேட்குறதுல 30 பேர் சொன்னால் போதும். நம்ம வண்டி ஓட்டுறதுக்காண்டி இன்சூரன்ஸு போடுவாங்க நம்ம பேரில், அது 180 வெள்ளி. இங்கே நிற்கிற வண்டி எல்லாமே எல்போர்டு வண்டி. தம்பி இப்போ தான் ஓட்ட பழகுறாரு. எல்லாம் சொல்லி கொடுத்து வண்டியை எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதை நம்ம கரெக்டாக ஓட்டிகிட்டு போயிட்டோம்னா பிரச்சனை இல்லை. இல்லாட்டி இன்னும் பல நாள் நமக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இவருக்கு வண்டி நல்லா ஓட்ட தெரியும் அப்படிங்கிறதுனால இவருக்கு ஒரே ட்ரிப்பில் பாஸ் ஆகிட்டார். அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர் வண்டி எடுத்துகிட்டு போகிற விதத்திலே நமக்கு தெரியும் இவர் நல்லா வண்டி ஓட்ட தெரிஞ்சவர் அப்படின்ட்டு. அதனால் இவர் ஒரு வாட்டி தான் ட்ரைனிங் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு உடனே பாஸ் ஆகிட்டாப்புல. இவர் போகிற விதத்திலே தெரிஞ்சுக்கிட்டாங்க இவர் எந்த அளவுக்கு ட்ரைனிங்கான ஆள் அப்படின்ட்டு. அதனால் இவர் உடனே பாஸ் ஆகிட்டார். இந்த மாதிரி ரிவர்ஸில் போட சொல்லுவாங்க, பார்க்கிங்கு, இந்த மாதிரி ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்க. இதிலெல்லாம் நம்ம பாஸ் ஆகணும். அவங்க சொல்லி கொடுப்பாங்க, நம்ம அதுக்கு தான் காசு கட்டுறோம். அதெல்லாம் ப்ராப்பராக சொல்லி கொடுத்ததுக்கப்புறமேட்டு தான் இதுலேருந்து பாஸ் பண்ணி நம்மளை அனுப்புவாங்க. இதில் கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3, கிளாஸ் 4 வரைக்கும் இருக்குது. அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக் கொடுப்பாங்க. இவர் போயிட்டு வந்து இப்போ பார்க்கிங் பண்ணிட்டார். எல்லாமே சொல்லி கரெக்டாக வந்ததுனால இவர் பாஸ் ஆகிட்டார். அவ்வளோதான், இவருக்கு முடிஞ்சிருச்சு. இனிமேட்டு அவர் இன்னொரு நாளைக்கு வந்து அவர் லைசன்ஸு கையில் கொடுத்துருவாங்க. இந்த இருக்குது பாருங்கள், 1, 2, 3ன்ட்டு இதிலலாம் ஏற்றி இறக்கி நிப்பாட்ட சொல்லுவாங்க மேட்லலாம். ஏன்னா அங்கே புர்னேயில் அதிகமான மேடு இருக்கிறதுனால மேட்டில் நிற்கிறது, கீழே இறங்குறது எல்லா ட்ரைனிங் கொடுப்பாங்க. இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம நல்லா ஓட்ட தெரியும் அப்படின்னா கூட இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, இதெல்லாம் சொல்லித்தர மாட்டாங்க. ஏன்னா நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா. அப்படி தெரியாதுனாக்கா நம்பர் 1, நம்பர் 2ன்ட்டு அவங்களே சொல்லி கொடுப்பாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பையே தான் நம்ம வந்து கற்றுக்கணும். லைசன்ஸ் எடுக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக வந்து கொஞ்சம் நல்லா கற்றுக்கிட்டு வந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வேறு பலாபத்தெல்லாம் பண்ணி விடுங்க.